ரைட்டு. இப்படி பாருங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. வயசானவர் பிடிச்சா கீழே விட பண்ணிக்கிறாரு. நீ வச்சு டக்குன்னு விட அதான்ப்பா. அது வெயிட் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ தெரியுமா? 1 கிலோ. அது 1 கிலோ இருக்குது. இது என்ன தெரியுமா? கட்டு மாதிரி இருக்கு. கட்டு மாதிரி இருக்கா? மலை மாதிரியே இருக்குது. அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது. இது அப்படியே செந்தூர மக்களாம் பச மக்களாம் இவங்க சுண்ணலாம் கட்டு கலம் கொண்டு போகலாம். நம்ம ரசமணி கொண்டு போகலாம். அப்போ ரசமணிங்கிறது இதுதான். இதான் ரசமணி. இதான் ரசமணி. இதை அப்படியே கட்டுறோம். எப்படி? இதை அப்படியே கட்டுறோம். இந்த ரசத்தை கட்டினோம்னா மூலிகை சாறு விட்டு அல்லது பாசான சரக்கு விட்டு அல்லது மெட்டல் சரக்கு விட்டு இப்படி கோடான கோடி முறை இருக்குது. கோடான கோடி முறையில் எந்த முறையில் அப்படின்னா இது என்ன சாமி இது முன்னாடி வச்சுருக்கீங்க? முன்னாடி என்னென்ன தெரியுதா? உருண்டை உருண்டையாக இருக்குது. என்ன இருக்குது? உருண்டை உருண்டையாக இருக்குது. ரைட்டு. இது என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. இதை மக்களுக்கு சொல்லிடுவோம். நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. எல்லாத்துக்கும் பயன் அடைக்கிறது தான் இந்த இது. இப்போ எல்லாத்துக்கும் காட்டுற மாதிரி நம்ம பப்ளிக்காக காட்டலாம். இப்போ பார்த்தீங்களா குண்டு உள்ளத்தான் தெரியும். ஆனால் எல்லா வேலையும் செய்யும். அப்போ எல்லாம் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? இது எல்லாம் வெயிட்டாக இருக்கா லேசாக இருக்கா மாதிரி? சரியான வெயிட்டாக இருக்கா பாருங்க. நீங்கள் வந்து பாருங்க. வெயிட்டாக இருக்கா? அப்போ உள்ளே போட்டுருங்க. வெயிட்டாக இருந்தால் ரொம்ப கனமாக இருக்கும். உங்களுக்கு சொல்லுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிட்டு சொன்னால் நல்லா இருக்கும்ல? வேண்டிடலாமா? ஓம் ஸ்ரீ கைலாசம்பளி சட்டமில்லாத திருமலக்கர சோதவசத்து பாலசியா எல்லாமல்ல இறைவன் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புரியட்டும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுக்கட்டும். இந்த காணாத காலம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான ரத்த சொந்தங்கள் சித்த சொந்தங்கள் மாதாபிதா குரு தெய்வங்கள் சகோதர சோதர்கள் நேயர்கள் அகில உலகில் அனைத்து என் உயிரினும் மேலான ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த எல்லாமலை இறைவனும் சித்தர்களும் எனக்கு சொல்லிக்க தோல்வி ஆட்சி பரிமாணம் கிடைத்து அந்த வேதநாயகம் பிள்ளை விடைபெறும் விடையெல்லாம் தீர்த்து வச்சு இந்த முருகப்பெருமான ஆட்சி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுத்து வராகியம்மா தாயோட ஆட்சியும் வாழை சொரிவோட தாயோட ஆட்சியும் சிவசங்கரன் சிவசக்தி ஆட்சியும் அகில உலகில் அனைத்து குலதெய்வ ஆட்சியும் கூட இருந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியமணி இன்னும் அகில உலகில் அனைத்து குலதெய்வங்களும் கூட இருந்து தங்கள் அனைவரையும் செலவு பில்லி சுனியாவில் கம்பல் திஷ்டங்கள் பிரிக்கிறீர்கள் பெருக்கள் சாபங்கள் தோஷங்கள் எதிர்க்கிறது செலவு சோகரை அழைத்து நீங்கள் செலவு சோகரியத்தோட தாங்கள் நெருக்கின்ற கேட்கின்ற செலவு நன்மையான கரைகள் அழைத்து நல்லபடியாக அந்த எல்லாமலை இறைவன் 12 சித்தர்பெருமக்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக நல்ல கலாச்சாரத்தை கொடுக்க இறைவன் நல்வற்று என்று வாழ்த்து வழங்கி இந்த பதியப்படுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது குண்டாக இருக்குன்னு ஏற்கனவே கேட்டீங்க. சின்ன குண்டு பெரிய குண்டு அப்படிதானே? இது பெரிய குண்டு. பெரிய குண்டு தானே? இது சின்ன குண்டு. எப்படி குண்டு வேணாலும் பறிக்கலாம். கோடான கோடி முறை சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு முறையில் எடுத்து செய்வோம். நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன சாமி? என்னென்ன தெரியல. தண்ணி மாதிரி ஆடு. இது என்ன தெரியல? தண்ணி மாதிரி ஆடு. நல்லா பிடிக்காது. ரைட்டு. இப்படி பாருங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. வயசானவர் பிடிச்சா கீழே விட பண்ணிக்கிறாரு. நீ வச்சு டக்குன்னு விட அதான்ப்பா. அது வெயிட் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ தெரியுமா? 1 கிலோ. அது 1 கிலோ இருக்குது. இது என்ன தெரியுமா? ஆடுதான். இது என்ன தெரியுங்களா? கையில் பிடிச்சிருக்கு. கல் மாதிரி இருக்குதா? கட்டு மாதிரி இருக்கு. கட்டு மாதிரி இருக்கா? மலை மாதிரியே இருக்குது. நேயர்களே இதான் சாதிலிங்கம். 32 வைப்பு சரக்கு. 32 பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய சரக்கு. இது மாதிரி 32 வைப்பு தான் நம்மளாம் வச்சுக்கிறது. இப்போ ஒன்று கிடைக்கல என்ன செய்வீங்க? அது ஒன்றே வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி 32 சரக்கு நம்ம வச்சு எடுக்கிறது. 32 பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடியது. அந்த பூமியிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடியதான் 32ல் ஒரு சரக்கு தான் சாதிலிங்கம். இதுக்கு பேர் லிங்கம் சொல்லுவாங்க, சாதிலிங்கம் சொல்லுவாங்க. இதான் ஒரிஜினல் சாதிலிங்கம். இது பூமியில் வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்த வெட்டி எடுக்கிறது இதை அப்படியே எடுத்து அப்படியே திங்க முடியுமா? நல்லா பிடிச்சி பாரு. வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்கு. ஐயா நீயும் பிடிச்சி பாரியா?
வெயிட்டாக இருக்கா? வெயிட்டாக இருக்கு சாமி. வெயிட்டாக இருக்கா? மின்னுதா? நல்ல வெயிட். மின்னுது. மின்னுதா? இதில் ரசம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரசம் மெர்க்குரி ரசம் இருக்குது, புரியுங்களா? இந்த ரசத்தை வந்து இதுக்குள்ளே ரசம் இருக்குது. இது ரசம் தான், இது ரசம் தான். இது மெட்டல் அப்படியே இருக்குது. இது வந்து தனி மாதிரி ஆடுதா? இதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். நேர்களே, இந்த சாதியிலத்தை வந்து ஒன்றா இடிச்சு கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி மண் சட்டி. அந்த மண் சட்டியில் நம்ம என்ன தரணும்னா கரிசலாங்கண்ணி சாறு அல்லது நம்ம ஆவாரம்பூ சாறு மேலையும் கீழையும் உள்ளுக்குள்ளே உள் சட்டியில் தடவி அதை வந்து கொடிவெளிப்பட்டைன்னு இருக்குது. அந்த கொடிவெளிப்பட்டையை 1 கிலோ எடுத்து கீழே போட்டுறோம். அதுக்கு மேலே இதை போட்டுறோம். அதுக்கு மேலே ஒரு கொடிவெளிப்பட்டை போட்டு கவசம் பண்ணி அது சட்டி மூடுறோம். இந்த சட்டி இப்படி மூடுற மாதிரி மூடி சுற்றியில் சந்துவாயை அடைச்சி 12 மணி நேரம் சிறு தீயை அடியில் எரிக்கணும். வெள்ளாது வேப்ப உரகு போர்ச்சோறு வச்சு எரிச்சோம்னா மேலே வந்து இந்த ரசம் மேற்சட்டியில் நிற்கும். இந்த இதுலேருந்து வெளியே வந்து நிற்கும். இதுதான் சாதிலிங்கம். அப்படி எடுக்கப்பட்டதே இந்த சாதிலிங்கம். எப்படி இப்போ எடுக்க சொன்ன முறாரம் எடுத்ததே நான் சாதிலிங்கம் இல்லைங்களே. இந்த சாதிலிங்கத்தை ரசத்தை அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது. இது அப்படியே செந்தூர மக்கலாம் பசு மக்கலாம் சுண்ணலாம் கட்டு கலம் கொண்டு போகலாம். நம்ம ரசமணி கொண்டு போகலாம். அப்போ ரசமணிங்கிறது இதுதான். இதான் ரசமணி. இதான் ரசமணி. இதை அப்படியே கட்டுறோம். எப்படி இதை அப்படியே கட்டுறோம். இந்த ரசத்தை கட்டினோம்னா மூலிகை சாறு விட்டு அல்லது பாசால சரக்கு விட்டு அல்லது மெட்டல் சரக்கு விட்டு இப்படி கோடான கோடி முறை இருக்குது. கோடான கோடி முறையில் எந்த முறையில் அப்படின்னா உள்ளே ஊற்றி மணியை கட்டின பின்னாடி சொல்ல வரேன். கட்டின முன்னாடி உள்ளே வச்சு கீழே ஒரு அந்த கவசம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே மண் கவசம் சுண்ணாம்பு கவசம் மண் கவசம் போட்டு ஒரு 2 எருவில் படம் போடுறேன். அழுவில் ஒரு எருவு மேலே ஒரு வச்சு தீயை பற்றி விடுறோம். அப்புறம் மலைப்படி எடுத்து பழையபடி இதே மாதிரி சரி இது மாதிரி 108 படம் போட்டால் அற்புதமான அருமையான மணி கிடைக்கும். இந்த மணி என்ன செய்யும் அப்படின்னா தூக்கி தண்ணியில் போட்டு போயிடணும். இந்த தண்ணி இங்கே இருக்க போட்டு போயிடணும். அப்படி தான் செய்யணும். அப்படி போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வேஸ்ட்டாக போயிடாதீங்க. அந்த மணியை எடுத்து அதான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பலனை அனுபவிக்கணும்ல. அந்த மணியை எடுத்து நான் இடுப்புலையோ கழுத்துலையோ உடம்புலையோ போட்டுக்கிட்டா இல்லை பர்ஸ்லையோ வச்சுக்கிட்டா காரியங்கள் சித்தியாகும். நோய்கள் தீரும். அங்கேருந்து வரக்கூடிய பிளானட் கதிர் வச்சு போயும். நம்ம கெட்ட கதிர் வச்சு போகிறோம் போய் நல்ல கதிர் வச்சு கிடைக்கும் அப்படிங்கிற சித்தனுடைய வாக்கு. அது போல நிறைய கொடுத்தவங்க நல்லபடியாக இருக்காங்க. ஆகையினால அப்பேற்பட்ட ரசமணியை தான் இப்போ நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மணியை இது வந்து இப்போ பசியோடு இருக்குது. எப்படி இருக்கு? பசியோடு இருக்குது. எவ்வளோ மணி கொடுத்தா எவ்வளோ ரசம் கொடுத்தாலும் வாங்கிக்குமா? ஒரு நிமிஷம் அதை பிடிக்க பார்ப்போம். அப்படியே பிடிச்சிக்கங்க. இப்போ இந்த ரசத்தை கொஞ்சம் கொடுக்குறோம். இந்த ரசத்தை கொஞ்சம் கொடுக்கலாம். பசியோட தான் முகம் என்ன செய்யும்? வாடி கிடக்கும். இப்போ வந்து என்ன செய்யலாம்? இந்த ரசத்தை கொஞ்சம் கொடுக்குறோம். என்ன செய்யணும் பார்ப்போமா? பாருங்களேன் நேர்களே, இது ரசம் பாதரசம். இது கோடான கோடிய துகள்கள் அணுக்களானது. இந்த அணுக்களானது எப்படி அதையும் செஞ்சு சொல்லி காட்டிடுவோமா? இந்த இப்போ காட்டிடுவோம். இதை பிடிங்க, இதை வைங்க. இப்போ பாருங்கள் நேயர்களே, இது கிடந்துச்சு.